ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோல வந்து ஒரு சிம்பிள் அண்ட் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்க பத்தி நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ கால்டு பாய்சன்ஸ் ரேஷியோ. சி சிமியன் டெனிஸ் பாய்சன் அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு மேத்தமேட்டிஷியன். அவர் வந்து ஒரு இந்த என்னன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாரு. அதாவது ஒரு மெட்டீரியலுக்கு ஃபோர்ஸை கொடுத்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு, இல்லைன்னா கம்ப்ரெஸ் பண்ணலாம். நம்மளுடைய அனலைசிஸ் எக்ஸ்பேன்ஷன் வச்சுப்போம். ஸோ ஒரு மெட்டீரியலுக்கு ஃபோர்ஸை கொடுத்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது எக்ஸ்பேன்ஷன் மட்டும் நடக்காது, அதோட வித்தும் டிக்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். கரெக்டாக சி இன் திஸ் அந்த ப்ளூ கலராக இருக்கிறது வந்து ரப்பர் பேண்ட், இந்த ரெட் டாட் வந்து ஒரிஜினல் லென்த். ஆஃப்டர் அப்ளைங் ஃபோர்ஸ் என்ன ஆச்சு, அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு, அதே நேரத்தில் அதோட வித்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ரைட். இந்த விஷயத்தை வந்து சிமியன் டெனிஸ் பாய்சன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆராய்ச்சியில் வந்து ஈடுபடுறாரு. சி இதை சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் வந்து அனலைஸ்க்காக ரீட்ரா பண்ண போகிறேன். ரைட். ஓகே. நவ் இது வந்து ஒரிஜினல் ரப்பர் பேண்ட். அதோட ஒரிஜினல் வித் வந்து கேபிட்டல் டி, ஒரிஜினல் வந்து ஒரிஜினல் லென்த் வந்து கேபிட்டல் எல். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு வந்து ஃபோர்ஸை கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், இதோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி. ஆனால் அதோட வித்து கம்மியாயிருச்சு பார்த்தீங்களா. ஸோ அதோட டிக்ரீஸ் ஆன அந்த வித்துக்கு பேர் ஸ்மால் டி, இன்க்ரீஸ் ஆன அந்த லென்த்துக்கு பேர் வந்து ஸ்மால் எல்னு கொடுக்குறேன். இப்போது இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட் இதை வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஸோ லேட்ரல் எல்ஏடி லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்னா என்ன, சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இந்த இடத்துல என்னது, சேஞ்ச் இன் வித் பை ஒரிஜினல் வித். ஸோ சேஞ்ச் இன் வித் பை ஒரிஜினல் வித்துன்னு சொல்லலாம். இந்த பார்ட்டுக்கு பேர் லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். ஸோ லாஞ்சிடியூட்னல் எல்ஓஎன்ஜி கொடுக்குறேன். கரெக்டாக லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெயின் இஸ் இதே மாதிரி தான். ஸ்ட்ரெயின் என்ன, சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இந்த லென்த்தை கால்குலேட் பண்ணும்போது என்னாகும், சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். கரெக்டாக. இப்போது அவர் பாய்சன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ரெண்டு ஸ்ட்ரெயினுக்கு உள்ள ரேஷியோ வந்து எடுக்கிறாரு. ஒவ்வொரு மெட்டீரியலாக எடுக்கிறாரு. கரெக்டாக முதல்ல ஸ்டீலுக்கு எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் கோல்டு, காப்பர், கிளாஸ், கார்க், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியலுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒவ்வொன்றா ரேஷியோ எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறாரு. முதல்ல நம்ம வந்து பாய்சன்ஸ் ரேஷியோன்னா என்னென்னு எழுதிடுவோம். ஸோ நம்ம வந்து பாய்சன்ஸ் ரேஷியோ சிக்மான்னு கொடுப்போம், அல்லது நீட்டாக. ரைட்டா. பாய்சன்ஸ் ரேஷியோ என்ன, இந்த லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரேஷியோ தான் பாய்சன்ஸ் ரேஷியோ. அப்போ லேட்ரல் எல்ஏடி டிவைடட் பை லாஞ்சிடியூட்னல் என்னென்ன, எப்சிலான் லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெயின். ஸோ த ரேஷியோ பிட்வீன் lateral strain and longitudinal strain is nothing, Poisson's ratio. இப்போ நம்ம வேல்யூ அப்ளை பண்ணாமல் lateral strainனா என்னென்னு, சேஞ்ச் இன் வித் பை ஒரிஜினல் வித்துன்னு எழுதலாம். ரைட். ஸோ சேஞ்ச் இன் வித் பை ஒரிஜினல் வித் the whole divided by longitudinal strain என்ன, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இது அப்படியே மேலே கொண்டு வருமா, Poisson's ratio is equal to change in width by yellow color. Let us take yellow color. Right. Lateral strain என்னது, change in width by original width. Change in width by original width into longitudinal strain என்னது, இதை மேலே கொண்டு வந்தால் ஒரிஜினல் லென்த் பை சேஞ்ச் இன் லென்த்துன்னு எழுதலாம். இப்போ ஒரிஜினலெல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க பார்ப்போம். Poisson's ratio is equal to length divided by capital D, original length divided by original width into மீதி என்ன இருக்குது, சேஞ்ச் இன் வித் டிவைடட் பை சேஞ்ச் இன் லென்த். ஸோ கேபிட்டல் எல்லும் கான்ஸ்டன்ட்டு, கேபிட்டல் டியும் கான்ஸ்டன்ட்டு. எது வேரி ஆகும், நம்ம அப்ளை பண்ணும்போது அதோட வித்து சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி அதோட லென்த்து சேஞ்ச் ஆகும். விச் மீன்ஸ் இங்கே நான் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன், ஒரு சில மெட்டீரியலுக்கு உண்டான பாய்சன்ஸ் ரேஷியோ. முன்னாடி பார்த்தோம்னா ரப்பர், ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ரப்பர், அதோட பாய்சன்ஸ் ரேஷியோ என்னென்னா 0.4999, விச் மீன்ஸ் அப்ராக்சிமேட்லி என்னது 0.5. அப்படின்னா என்னது 0.5னா, விச் மீன்ஸ் இங்கே வந்து ரப்பர் இருக்குன்னா
நான் வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது கேபிட்டல் எல்லும் கேபிட்டல் டி வந்து கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க. இப்போது அதோட லென்த்து வந்து 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆனால், இது வந்து 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், அதோட வித்து வந்து 1 சென்டிமீட்டர் டிக்ரீஸ் ஆகும், 1 சென்டிமீட்டர் டிக்ரீஸ் ஆகும். சென்டிமீட்டர் கேன்சல் ஆகும். இது வந்து டைமென்ஷனல் லெஸ் கான்செப்ட். இப்போ 1/2 என்னது 0.5. எகெயின் ஐம் டெல்லிங், நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதோட லென்த்து வந்து 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆனால் 1 சென்டிமீட்டர் வந்து வித்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் அதுக்கு உண்டான மீனிங். இதே மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அவர் ரேஷியோ எடுக்கிறார். என்னது, கோல்டு, காப்பரு, ஸ்டீலு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கான்க்ரீட், கிளாஸ், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியலுக்கு அவர் எடுக்கிறாரு. ஸோ அவர் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் ஒரு வித்தியாசமான விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறாரு. அந்த வேல்யூ 0லேருந்து 0.5 வரைக்கும் தான் இருக்குது. ரைட், லாஸ்ட்டில் பாருங்களா, கார்க். சி, ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. ஜீரோன்னா என்ன, லெட் அஸ் எரேஸ் திஸ் பார்ட். ரைட், இந்த பார்ட் எரேஸ் பண்ணிடுவோமா. ரைட், ஜீரோன்னா என்ன, பாய்சன்ஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்குது. ஸோ இதை அப்படியே எழுதிப்போம், ஒரிஜினல் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் வித் இன்டூ. அப்போது கார்க்குன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது அதோட லென்த்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அதோட வித்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. அப்போது அதோட வித் வந்து 0, லென்த் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ 0 இன்ட் எவ்ரி திங் வில் பி 0. ஸோ கார்க் அந்த மெட்டீரியலுக்கு, அதாவது தக்கைன்னு சொல்லுவாங்க தமிழில், அதுக்கு நம்ம வந்து எவ்வளோ தான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்லைன்னா கம்ப்ரெஸ் ஆகுமே தவிர அதோட வித்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து மூடுறதுக்காக அந்த கார்க், அதை அந்த தக்கையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ரைட், ஸோ திஸ் இஸ் கால்ட் பாய்சன்ஸ் ரேஷியோ. And if you have any doubt, please comment below. If you like this video, please subscribe and support us. Thank you so much.